சில பேரோட வாழ்க்கை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று போயிடும். எப்பெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களோட அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் திடீர்னு இறந்து போகும்போது, அப்புறம் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல, அது காதல், திருமண வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அதுல எதிர்பாராம திடீர்னு ஒரு பிரேக்கப் அல்லது டைவர்ஸ் அப்படின்னு ஏற்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் தோல்வியில முடியும் போது, அப்புறமா நம்ம உண்மையா அன்பு வச்ச ஒருத்தங்க அவங்களோட தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தேவை தீர்ந்த பிறகு நம்மளை தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத உணரும் போது, ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வாழ்க்கை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்று போகக்கூடிய ஒருத்தங்களுக்கு அவங்கள சரி பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் தேவதையை அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெண் தேவதையாகவும் இருக்கலாம், ஆண் தேவதையாகவும் இருக்கலாம். அவங்க யாரா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. இத நீங்க கேட்கும்போது உங்கள யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து உங்க வாழ்க்கை ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும். அதோட சேர்ந்து அந்த சூழ்நிலையில உங்களை சரி பண்ணி மீண்டும் நிகழ்காலத்தோட உங்களை சந்தோஷமா வாழ வச்ச அந்த தேவதையோட ஞாபகமும் உங்களுக்கு வரும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.